السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أطيعوا الله والرسول فإن تولوا فإن الله لا يحب الكافرين. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தமது திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான்: குல், நபியே நீங்க சொல்லுங்க, அத்தியுல்லாஹ வர் ரசூல், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள். ஃபஇன் தவல்லவ், ஆனால் அவர்கள் புறக்கணித்து திரும்பி விடுவார்களேயானால், ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரின், நிச்சயமாக அல்லாஹ் காஃபிர்களை, மறுத்தவர்களை, இறை மறுப்பாளர்களை நேசிப்பதில்லை என்பதை இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான். பொதுவாக நாம் வாழும் காலங்களில் அல்லாஹ் ரசூல் எவ்வழியை காட்டி தந்தார்களோ அவ்வழியில் பிசகுதல் இன்றி வாழ வேண்டும். அவ்வாறின்றி நபிகளாரின் வழிமுறையை புறக்கணித்தாலோ, விமர்சித்தாலோ, பரிகாசம் செய்தாலோ அவர்களின் முடிவு அல்லாஹுவின் நேசம் கிடைக்கப் பெறாமல் அண்ணலாரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதையும், அதன் முடிவு தீயதாக அமையும் என்பதையும் சில வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களின் ஒரு வரலாற்று குறிப்பை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் ஸஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹ்ல தொழுது கொண்டிருந்த பொழுது அபூஜஹலும் அவனுடைய தோழர்களும் என்ன செஞ்சாங்க, அங்கே அமர்ந்திருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறப்ப அங்கே என்ன செஞ்சாங்க, அமர்ந்திருந்தாங்க. அவர்களில் சிலரை பார்த்து இவ்வாறு கேட்டாங்க: இன்ன குடும்பத்தினரின் அறுக்கப்பட்ட ஒட்டகத்தின் கற்ப பைய கொண்டு வந்து இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்யும் போது அவர்களுடைய முதுகின் மீது போடுவதற்கு உங்களில் யார் தயாரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அவர்களில் சிலரை பார்த்து என்ன செஞ்சாங்க, இவ்வாறு கேட்டுக்கொண்டார்கள். அப்போது அந்த கூட்டத்தில் உள்ள மிக இழிவடைந்த ஒருவன் அதை தான் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையில் அங்கே என்ன செஞ்சான், அறிவிச்சான். நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான், சொல்லி அந்த ஒட்டகத்தினுடைய கற்பப்பை என்ன செஞ்சான், கொண்டு வந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்வதை பார்த்ததும் அவர்களின் இரு புஜங்களுக்கு இடையில் போட்டுவிட்டான். அதாவது முதுகுல என்ன செஞ்சிட்டான், போட்டுட்டான். அதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது போடப்பட்ட அந்த நிலையை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் அதை தடுத்து நிறுத்த எனக்கு அன்று சக்தி இல்லை. ஏன்னா அந்த நேரத்தில் இஸ்லாம் ஒரு பலகீனமான ஒரு சூழ்நிலையில், எல்லா மனிதர்களும் ஒடுக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இருந்ததின் காரணத்தினால அன்று நான் என்ன செய்யல, சக்தி பெறவில்லை. நிகழ்வை பார்த்து அங்கு அமர்ந்திருந்த குஃபார்கள் எல்லாம், அபூஜஹில் உட்பட எல்லா மனிதர்களும், அந்த குஃபார்களும் என்ன செஞ்சாங்க, ஒருவரின் மீது ஒருவர் விழுந்து சிரித்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையை பார்த்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது போடப்பட்ட அந்த கற்பப்பை, அந்த குடலத்தி போடப்பட்ட நேரத்தில் அந்த குஃபார்கள்லாம் என்ன செஞ்சாங்க, ஒருவர் மீது ஒருவர் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்தார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ தலையை உயர்த்த முடியாதவர்களாக சஜிதாவிலேயே கிடந்தார்கள். அப்போதுதான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அங்கே வருகை புரிந்து அங்கே வந்து என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிலைமையை பார்த்து கண்ணீர் வடித்து அவர்களின் முதுகின் மீது போடப்பட்டிருந்ததை என்ன செஞ்சாங்க, அப்புறப்படுத்தினார்கள். பின்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை தூக்கி தங்களின் தலையை உயர்த்தி என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்தார்கள். இவ்வாறு, யா அல்லாஹ், இந்த குறைஷிகளை நீயே கவனித்துக் கொள்வாயாக என்று 3 முறை கூறினார்கள். யா அல்லாஹ், இந்த குறைஷிகளை நீயே கவனித்துக் கொள்வாயாக என்று 3 முறை கூறினார்கள். அவர்களுக்கு கேடாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தது குறைஷிகளுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு பிரார்த்தனை செய்து விட்டார்களே என்று அந்த குறைஷ் குஃபார்களுக்கு கொஞ்சம் ஏற்பட்டுருச்சு. அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு நடுக்கம் ஏற்பட்டுருச்சு. இதனால நம்ம பாதிக்கப்பட்டு விடுவோமோ அப்படிங்கிற ஒரு நிலை, கவலை ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் காபத்துல்லாவில் அந்த நகரில் கேட்கப்படும் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் என்பதை அவர்களும் நம்பி இருந்தாங்க. காபத்துல்லாவில் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிறத அந்த குஃபார்களும் என்ன செஞ்சிருந்தாங்க, நம்பி இருந்தாங்க. பின்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்தோரின் பெயர்களை சொல்லி அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு பிரார்த்தனை செஞ்சாங்க. யா அல்லாஹ், அபூ ஜஹில், உத்பத் இப்னு ரபியா, ஷைபத் இப்னு ரபியா, வலீத் இப்னு உத்பா, உமையத் இப்னு ஹலஃப், உக்பத் இப்னு அபி முஐத் ஆகியோரை நீ கவனித்துக் கொள்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்விடத்தில் முறையிட்டாங்க. 7வது ஒரு நபரின் பெயரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டாங்க. அதை நான் மறந்து விட்டேன் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்தது சொன்னாங்க, என்னுடைய உயிர் எவன் கைவசத்தில் உள்ளதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அனைவரும் யாரெல்லாம் பெயர் சொல்லி குறிப்பிட்டார்களோ அப்படிப்பட்ட அந்த குஃபார்கள் அனைவரும் பத்ர் போர்க்களத்தில் கலீப் என்ற பால் கிணற்றில் செத்து வீழ்ந்து கிடந்ததை நான் பார்த்தேன் என அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. இந்த செய்தி சஹீஹே புகாரியில் பதிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, இதை கொண்டு நாம் அறிய வேண்டிய விஷயம் என்னன்னா, இஸ்லாத்தை எத்தி வைத்த ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையோ விமர்சித்தால், பரிஹசித்தால், உதாசீனப்படுத்தினால் அவர்களுக்கும் இதே கேடுதான் விளையும் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டிவிட்டான். ஆகவே வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணும், அல்லாஹ் ரசூல் எவ்வழியை நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்களோ அவ்வழியை நாம் என்ன செய்யணும், முடிந்தவரை பின்பற்றி அல்லாஹ்னுடைய அன்பையும் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தையும் பெறக்கூடிய ஒரு சிறந்த நல்லடியார்களாக நாம் என்ன செய்யணும், வாழ வேண்டும். ஆகவே எல்லாமல் அல்லாஹ் நம்மை அத்தகைய தீயோர்களை விட்டும் தீய வழியில் நடப்பதை விட்டும் பாதுகாத்து அல்லாஹ் ரசூலுக்கு முற்றிலும் வழிபட்ட நன்மக்களாக வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.